நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இத பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வீடியோக்கு புருஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மல் காப்பர் ஸ்பார்க் பிளக், பிளாட்டினம் ஸ்பார்க் பிளக், இரிடியம் ஸ்பார்க் பிளக், இந்த மூன்றின் வேறுபாடு பிளஸ் எது சிறந்ததுன்னு விரிவாகவும் எளிய தமிழிலும் விளக்குறேன். ஸ்பார்க் பிளக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி முழுசா எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ரோல் பிளஸ் காற்று கலவையை தீப்பொறி ஸ்பார்க் கொடுத்து எரிய வைக்கிறோம். புரிஞ்சுச்சா? புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. பெட்ரோல் போகும்போது எரிய வைக்கிறது. இன்ஜின்ல அதிகமா வேலை செய்யக்கூடியதான் ஸ்பார்க் பிளக். இதால தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், பவர் கிடைக்கும், மைலேஜ் வரும். நார்மல் ஸ்பார்க் பிளக், காப்பர் ஸ்பார்க் பிளக் அமைப்பு. மத்திய எலக்ட்ரோடு காப்பர், செம்பு, மேலே மசையும் நிக்கல் கோட்டிங். நன்மைகள்: விலை ரொம்ப குறைவு. பழைய பைக், சாதாரண இன்ஜின்களுக்கு ஓகே, எளிதில் கிடைக்கும். குறைகள்: சீக்கிரம் குலியர், வேர் ஆகும். 8,000 20,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸ்பார்க் ஸ்ட்ரெங்த் குறைவு. மைலேஜ் அண்ட் பிக்கப் குறைவு. யாருக்கு சரி? பழைய பைக், லோ பட்ஜெட், டெய்லி ஷார்ட் யூசேஜ். 2 பிளாட்டினம் ஸ்பார்க் பிளக் அமைப்பு. மத்திய எலக்ட்ரோடு பிளாட்டினம் காப்பர் விட வலிமையானது. நன்மைகள்: காப்பர் விட நீண்ட ஆயுள். ஸ்பார்க் ஸ்டேபிளாக இருக்கும். என்ஜின் ஸ்மூதா ரன் ஆகும். மைலேஜ் சற்று பெட்டர். குறைகள்: விலை நார்மல் பிளக்கால விட அதிகம். இரிடியம் போல ஹை பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆயுள் 30,000 50,000 கிலோமீட்டர். யாருக்கு சரி? ரெகுலர் யூசேஜ் பைக், ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும். மீடியம் பட்ஜெட். 3 இரிடியம் ஸ்பார்க் பிளக் பெஸ்ட் அமைப்பு. மத்திய எலக்ட்ரோடு இரிடியம் உஷ்டன மிக வலிமையான மெட்டல். மிக மெல்லிய டிப் 0.4 mm. நன்மைகள்: மிக சக்தி வாய்ந்த ஸ்பார்க் என்ஜின், ஃபாஸ்ட் ஸ்டார்ட், எக்ஸலன்ட் பிக்கப் அண்ட் throttle ரெஸ்பான்ஸ், பெஸ்ட் மைலேஜ். என்ஜின் வைப்ரேஷன் குறையும். லாங் லைஃப். குறைகள்: விலை அதிகம், மிகவும் பழைய பைக்ஸுக்கு தேவையில்லை. ஆயுள் 80,000 1,000 கிலோமீட்டர் வரை. யாருக்கு சரி? நியூ பைக், லாங் ரைட், டெய்லி யூசேஜ், மைலேஜ் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் வேண்டும். ஒன்ஸ் ஃபிட், லாங் டைம், நோ டென்ஷன். இன்னும் தெளிவா சொல்றேன். நார்மல் ரேட் கம்மி, ஸ்பார்க் பவர் கம்மி, மைலேஜ் கம்மி, என்ஜின் ஸ்மூத்துக்கு சரி. கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 10K KM ஓடுறோம். அதுக்கப்புறம் நீங்க இதை மாத்திரணும். அடுத்து பிளாட்டினம். விலை நார்மல் ஸ்பார்க் பவர் நார்மல் தான், பெருசா சொல்றதுக்கு இருக்காது. மைலேஜ் ஓரளவுக்கு சொல்லும், அதுவும் நார்மல் தான். இதோட லைஃப் 40K KM கண்டிப்பா மாட்டியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இரிடியம் ரேட் அதிகம், ஸ்பார்க் பவர் அதிகம்னா குறைய சொல்ல முடியாது, அருமையா இருக்கும். இது மைலேஜுக்கு பெஸ்ட். இன்ஜின் ஸ்மூத்னஸ் மிக நல்லது. உண்மையிலே இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், அருமையா இருக்கும். இத பத்தி குறை சொல்ல தேவையில்லை. 100K KM அப்ப மாத்தினா போதும். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே இது சூப்பராவே ஒர்க் ஆகும். சோ இத வாங்கி பைக்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பைக் பவரும் இருக்கும், மைலேஜ் இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். உங்களை நான் சொல்றது ரெக்கமெண்ட் பண்றது இது ஓரளவுக்கு பேஸ்ட். இன்னும் பார்க்கலாம். அதுக்குள்ள பெஸ்ட் ஃபார் ஓல்ட் பைக், ரெகுலர் யூஸ், பெர்ஃபார்மன்ஸ். ஃபைனல் வெர்டிக்ட்: எது பெஸ்ட்? லோ பட்ஜெட் பிளஸ் பழைய பைக், நார்மல் ஸ்பார்க் பிளக். மீடியம் பட்ஜெட் பிளஸ் ஸ்மூத் ரைடு, பிளாட்டினம் ஸ்பார்க் பிளக். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் மைலேஜ் பிளஸ் லாங் லைஃப், இரிடியம் ஸ்பார்க் பிளக். பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஒரே முறை அதிகம் செலவு செய்தாலும் நீண்ட நாள் மைலேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேண்டும்னா இரிடியம் ஸ்பார்க் பிளக் தான் பெஸ்ட். ஓகே, பை.